இன்னைக்கு போக போகிற டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன? ரொம்ப யோசிக்க வேணாம். பேசிக்லி டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எஃபெக்டை பற்றி படிக்க போகிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். ஹவு கேன் ஃப்ளோ, எப்படி ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகிறதுனால என்ன சேஞ்சஸ், இதை பற்றி படிக்க போகிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். அதுவே இன் எலக்ட்ரிக்கலில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் படிக்க போகிறோம். எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸை பற்றி படிக்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டிஸ்கஸ் அபவுட் ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ். வேர் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ்? இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எங்கே கிடைக்கும்? ஃபண்டமெண்டலி அவைலபிள் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா மெட்டீரியல்லையும் வந்து ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டமை தான் நம்ம சொல்கிறோம். ஆட்டமில் ரெண்டு போர்ஷன் இருக்குது. சென்ட்ரல் போர்ஷன் சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் போர்ஷனில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் நியூட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது. அந்த புரோட்டான் தான் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான், நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறது தான் வந்து எலக்ட்ரான்ஸ். அது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். இட் இஸ் கால்ட், தட் இஸ் ஆர்பிட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஆல் மெட்டீரியல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து யூஸ் பண்ண முடியாது. வாட் கேன் டூ? ரிமூவ் த எலக்ட்ரான். அந்த ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணணும். என்ன மெத்தட்? வாட் மெத்தட்? எலக்ட்ரான் எமர்ஷன் என்ற மெத்தடில் யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் எலக்ட்ரான் அவுட் ஆஃப் த ஆட்டம். இப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சு. Now that electron called as free electron. It is mean by free orbit, free from any direction as well as force. இப்போ சொல்லுங்க, ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இல்லை நெகட்டிவ் சார்ஜா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நியூட்ரல், பார்ட்டிகுலர். ஆட்டம் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரே நம்பராக இருக்கும். அதில் வந்து ஆட்டமை மூவ் பண்ணிட்டேன்னா, ஆட்டமில் வந்து மூவ் பண்ணுறது ஒரே ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணிட்டேன்னா அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். புரோட்டான் கேரியர் இஸ் ஹை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணலை. ஆட்டமில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணலை. நெகட்டிவ் சார்ஜ், அதாவது வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது என்ன ஆகும்? அந்த ஆட்டமு பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். புரோட்டான் கேரியர் வந்து அதிகமாக ஆகும். ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். ஓகேங்களா? வெயிட் ஆஃப் த சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், இந்த ரெண்டு சார்ஜ்லேயும் இருக்கிற வெயிட்டை பற்றி தான் நம்ம பார்ப்போம். இப்போ எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஃபாஸ்ட் பிகாஸ் லெஸ் வெயிட். எப்பவுமே வந்து வெயிட் கம்மியாக இருந்தனா அது சீக்கிரமாக மூவ் ஆகும். இதே புரோட்டான் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஸ்லோ பிகாஸ் ஹை வெயிட். ஓகேங்களா? எலக்ட்ரான் வந்து மூவ் ஃபாஸ்ட் பிகாஸ் லெஸ் வெயிட். புரோட்டானோட வெயிட் வந்து அதிகம், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஸ்லோ பிகாஸ் ஹை வெயிட். ஓகேங்களா? ஒரு ஆட்டமில் லெஸ் எலக்ட்ரான் இருந்தால் அது என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சார்ஜ், சார்ஜ்னா என்ன?
அது எப்படி டினாமினேட் பண்ணுவோம்? Qன்னு டினாமினேட் பண்ணுவோம். அந்த சார்ஜை மெஷர் பண்ணுற யூனிட் என்ன? கூலும். யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். ஓகேங்களா? ஒரு பாயிண்டில் ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்டில் வந்து நான் எலக்ட்ரான், அதாவது நெகட்டிவ் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறேன். இது எப்படி சொல்லலாம்? ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கெப்பாசிட்டியோடு சொல்லிட்டேன் நான். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? 1 லிட்டர் வரைக்கும் தான் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ண முடியும். அதுக்கு மேலே அது தண்ணி தான், வாட்டர் தான், அதே சேம் வாட்டர் தான். ஆனால் வந்து அதோட கொள்ளளவு வந்து 1 லிட்டர் தான். அந்த 1 லிட்டருக்கு மேலே வெளியில் வந்துடும். ஃப்ளோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பாயிண்டில் எவ்வளோக்குள்ள சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமோ, ஒரு கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 80 கூலும்ஸ் வரைக்கும் தான் வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து அப்போஸ்ட் ஆகிடும். 81வது எலக்ட்ரானை, அதாவது 81வது ஒரு எலக்ட்ரானை அந்த பாயிண்டில் ஆட் ஆச்சுன்னா அப்போது என்ன ரியாக்ஷன் அங்கே நடக்கும் அப்படின்னா அப்போஸ் ஆகிடும். அப்போஸ்னால் என்ன? ஒரு 2 மேக்னெட் எடுத்துக்கோங்க. நார்த் போல் அண்ட் சவுத் போல், 2 மேக்னெட், வேறு மேக்னெட். 2 மேக்னெட்டும் அட்ராக்டிங் போலாமா இருக்கும். அதுவே நார்த் போலும் ரெண்டும் ஒரு சேமாக இருக்குது. அப்போது என்ன நடக்கும்? ரிப்பல்ஷன். அதை தான் இங்கே சொல்கிறேன். அதோட கெப்பாசிட்டி 80னா 80 தான் இருக்கும். அதுக்கு மேலே அப்போஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பிளேஸ் அட் எ பாயிண்ட் இஸ் கால்ட் as potential of that point. ஓகேங்களா? அடுத்தது potential of the point A. அந்த பாயிண்ட் ஏவை நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன், PA. நான் 80ன்றது கூலும்ஸ் அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், the unit of potential கூலும்ஸ். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ வந்து பொட்டென்ஷியல் பாயிண்ட் ஏக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 30. இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன், PD. இப்போ பாயிண்ட் ஏ வந்து 80, பாயிண்ட் பி வந்து 30. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 50. பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட் 50 கூலும்ஸ். இது வந்து வோல்டேஜ்னு சொல்லலாம். ஏன் வோல்டேஜ் சொல்லலாம்? கூலும்ஸ் கால்ட் as வோல்டேஜ். வோல்டேஜ் ஓட யூனிட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட், பொட்டென்ஷியல் ஏ, பொட்டென்ஷியல் பி, 2 பாயிண்ட் இருந்தால் ஈஸியாக நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணலாம். சார் இந்த 2 பாயிண்ட் எங்கே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நார்மல் ஏசி சப்ளை தான் அந்த 2 பாயிண்ட். மெஷர் அக்ராஸ் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஓகேங்களா? இப்போது நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, வோல்டேஜ் மெஷர் பண்ணுறீங்க, வேல்யூ வந்து 0 வந்துடுச்சு சார். எப்படி 0 வந்தது? பொட்டென்ஷியல் ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூவாக இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட் வந்து 0 தான் வரும். அப்போது வோல்டேஜ் 0 தான் வரும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்டேஜ் நான் சொல்லியாச்சு. அப்போது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன வரும்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0 தான் வரும். அப்போது 0 வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போது எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இப்போ எலக்ட்ரிக்கல் வந்து நார்மலாக நம்ம வந்து 3 பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்: வோல்டேஜ், கரண்ட்,
அண்ட் ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் பற்றி சொல்லியாச்சு. மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.